வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கோபேத் தான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக கண்டிப்பா வரும். உங்களிடம் பேசும்பொழுது மற்றொரு நபர் தொடர்பில் வந்தாலும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். உங்களிடம் தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு ஆண் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு பேசுறாங்கன்ற போது அவங்களுடைய உண்மையான காதல் வெளிவரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் விரும்பக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி பேசும்போது அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் வேறு ஒருத்தவங்க கால் வரும்போது உங்கள் காலை கட் பண்ணிட்டு அவங்ககிட்ட போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். சப்போஸ் அவங்க நார்மலான ஒரு பர்சனாக இருந்தும் அவங்க கட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ உங்களை விட அவங்க இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது ஒர்க்காக இருந்தால் ஓகே, பட் வேற ஒருத்தங்க சம்மமே இல்லாமல் சும்மா அப்படின்ற போது உங்கள் மீது அதிக அளவில் அன்பு, ஈர்ப்பு அனைத்தும் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் எந்த நேரத்திலும் எப்போதும் உங்களை வேண்டாம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் இல்லை பெண் யாரா வேணா இருக்கலாங்க. அவங்களுக்கு உங்க மேல அதிக அன்பு, ஈர்ப்பு, காதல்லாம் இருக்குதுன்னா அவங்க எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் நீ எனக்கு வேணாம், உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் ஒருத்தங்கிட்ட இருந்து எப்போ வெளியே வரும்னா இவங்க வேணான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது தான் வெளியே வரும். நான் சும்மா சொன்னப்பா, பொய் சொன்னப்பா, உன்னை கோபப்படுறதுக்காக சொன்னேன்னு சொல்றாங்கன்னா அது எல்லாமே அவங்க மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். நீங்கள் விரும்பும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளித்தோற்றத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படாமல் ஆனால் மனதுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டாலே அந்த நபருக்கு மீது இருக்கக்கூடிய அன்பும் ஆர்வமும் குறைய தான் ஆரம்பிக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவுல ஒருத்தங்களோட ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணாது. ஆனால் ஒருத்தங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சுனாலே கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒருத்தங்களோட மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் தப்பாவோ இல்லை வேற ஏதோ விஷயங்களாவோ வருதுனாலே அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் ரொம்ப பாண்டிங்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காது. எப்பவுமே மனசை சரியாக வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றலாம். உடல்நிலை மாறும்பொழுது சரி, உடல் பிரச்சனை வரும்போது சரி எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் மனசு மாறிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் விரும்பும் நபருக்கு உங்கள் மீது அதிக அன்பு, ஆர்வம் இருந்தால் உங்களுடன் இருக்கும் பொழுது அவர்கள் உங்களை விட அதிக அளவில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒரு ஆண் கூட இருக்கீங்க, ஒரு பெண் கூட இருக்கீங்க, ஒரு வெளியிடத்துக்கு போயிருக்கீங்க, அப்பதான் இல்லை மீட் பண்ண வந்திருக்கீங்க. அந்த டைம்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கீங்க அப்படின்ற போது நீங்க அவங்க மேல அன்பு பாசம் வச்சிருப்பீங்க. முக்கியமா அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு வருதுன்னா அவங்க உங்க மேல அதை விட அன்பு பாசம் வச்சிருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு அதிகமா வருது, இல்லை அவங்களுக்கு அதிகமா சந்தோஷம் அதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா அவங்க உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க, காதல் வச்சிருக்காங்க. அந்த 2 காரணத்தினால தான் அவங்க உங்க கூட இருக்கும்போது நிறைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஸோ உங்க லைஃப்ல உங்க கூட இருக்கக்கூடிய நபர் எப்படியும் பார்த்துக்கோங்க. நீங்கள் விரும்பும் நபர் அன்பு, காதல், ஆர்வம் அனைத்திலும் அதிகமாக இருக்கும் பொழுது அவற்றுடன் நீங்கள் வெளியே சென்று விட்டு செல்லும் பொழுது அவளது உங்களுடைய போன் தொடர்பில் கால் கட் பண்ற நேரத்தில் அதிக அளவில் கஷ்டப்படுவார்கள், போகாதே என்று கூறுவார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரிலேஷன்ஷிப்லையும் கிடைச்சிடாது. முக்கியமா லைஃப்ல எல்லாருமே இப்படி விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அது எப்படின்னா நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க, அவங்களும் உங்களை விரும்புறாங்க, நேரில் மீட் பண்ணியிருக்கீங்க, காலில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த 2 விஷயங்கள் எதுவானாலும் இருக்கலாம். பட் அவங்க உங்களை விட்டுட்டு போறாங்க. நேரில் மீட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க ஊருக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க, அந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க, கடைசியாக டைம் முடிய போகுது. ஸோ அந்த நேரத்துலையும் இல்லை ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது அந்த ஃபோனை இல்லை எங்கள் வீட்டில் ஆள் வந்துட்டாங்க, ஒன்று எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிற நேரத்துலையும் ஃபோனை கட் பண்ணுறதுக்கு போவாங்க. இந்த நிமிஷத்தில் எந்த ஒரு ஆணுக்கு எந்த ஒரு பெண்ணுக்கு உங்க மேலே நிறைய அன்பு, காதல், நிறைய பாசம் இருக்கோ போகாத, என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசேன், என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் இரேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் வெளிப்படும். அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த அவங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்க கூட இருக்கும்போது இல்லை ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க வைக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு அப்படி அந்த ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்களோட அன்பு, காதல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க ஃபோனை கட் பண்றேன் இல்லை போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ மீன் போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நேரில் இருக்கும்போது அவங்களுக்கு உங்க மேல நிறைய விஷயங்கள் இருக்காது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருந்தேன், எனக்கு உங்க கூட இருக்குன்னு தோணும் அப்படின்ற போது அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய ஆர்வங்கள், முக்கியமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், ஃபீலிங் உங்க மேல இருக்கக்கூடிய வெளியே வருது. இப்போ ஃபோனை கட் பண்ணி போகும்போது நான் கட் பண்றேன் அப்புறமாட்டி பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படின்ட்டு உடனே காலை கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு போதும் கூட பேசினதுக்கு அவ்வளவுதான் ஆர்வம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. பட் நீங்க கட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்லை நீங்க கொஞ்ச நேரம் பேசேன், ஒரு 5 நிமிஷம் பேசேன், அதுக்கப்புறம் போயேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னமும் ஆர்வம் அதிகமா இருக்கு ஸோ உங்க கூட பேசுறதுல. ஸோ இந்த ஒரு விஷயங்களை நீங்க விரும்பக்கூடிய நபர்கிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்க தான் செக் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்றதெல்லாம் பண்றாங்க ப்ரோ, அப்போ என் மேல நிறைய உயிருக்கு உயிராக காதல் வச்சுருக்காங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இதெல்லாம் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காகவும் முக்கியமா அவங்களுக்கு தேவையான விஷயம் நிறைவேறதுக்காக கூட பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை வச்சும் ஒருத்தங்க உங்க மேல உண்மையான அனுபவிச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது.
நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அதனால உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை எந்த அளவுக்கு உண்மையாக விரும்புறாங்க, உங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, ஆர்வம் வச்சிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.